போற்றினன் பேரருள் போற்றினன் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கி அருட்பெருஞ்சோதி. பெருமிக்க ஜோதிட நேயர்கள், அன்பர்கள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குறித்தாகட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, ராகு கேதுக்களை பற்றி பார்க்குறோம். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு உருவம் இல்லை, அது கிரகங்களா இல்லையா, அதற்கு பலன் சொல்கிறாங்க இல்லையா, சரியா தவறா அப்படின்னா சொல்கிறோம். இன்னொன்று, ஜோதிடத்தை நம்புவர்கள் ராகு கேதுக்களை சர்ப்ப கிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் நிழல் கிரகம், ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். அதை அந்த பெயர்களை வச்சுக்கிட்டு ஜோதிடத்தை நம்பாதவர்கள் அதை கிரகமே இல்லை, அதை வச்சு எப்படி பலன் சொல்கிறீங்க, எப்படி ஏற்றுக்க முடியும், இது சூரியனை சுற்றிலாம் வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதனால் ராகு கேது பற்றி இந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லா அணுக்களும் பார்த்திங்கன்னா கோள வடிவத்தில் இருக்கும். இது ஆயிரக்கணக்கான அணுக்கள் ஒன்று சேர்த்து தான் ஒரு உருவம் பெறுகிறது. அந்த வகையில் சூரியன் என்பது பூமியை விட பல லட்சம் மடங்கு மிகப்பெரியது. அந்த சூரியன் தான் சுழலும் போது உண்டாகின்ற காந்த அலைவீச்சை கொண்டு அனைத்து கிரகங்களையும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்களையும் தன்னோடு இழுத்து செல்லக்கூடிய அளவுக்கு வலிமையானதாக இந்த சூரியன் இருக்கிறது. சூரியனை தாய்க்கோள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்படி சுழலும் போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு அணு அப்படிங்கிறது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு அணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரியனுக்கே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மொத்த உருவத்தை எடுத்துங்க, அந்த ஒரு பால், ஒரு பந்து மாதிரி எடுத்துங்க. அந்த பாலுடைய ஓரத்தில், சூரியனுடைய ஓரத்தில் சுற்று வருகின்ற அணுவின் ஒரு பகுதி எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் ஆனது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஸ்பீடு குறைஞ்சி கொஞ்சம் நடுவில் போகுது மையத்துக்கு, அதுக்கு பேர் புரோட்டான். அந்த புரோட்டான் இன்னும் கொஞ்சம் மையத்துக்கு போகுது, அதுதான் நியூட்ரான். இந்த நியூட்ரான் என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது ஸ்பீட் இன்னும் குறையுது. அதாவது ஒன்றுமே சுத்தாத அந்த கிரகம் நியூட்ரான் சொல்கிறோம். அந்த அணுக்கள் நியூட்ரான் என்று சொல்லப்படுகிறது. அதனால பார்த்தீங்கன்னா அணுகுண்டு தயாரிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை பிடிச்சி உடைக்க முடியாது, புரோட்டானை பிடிச்சி உடைக்க முடியாது, நியூட்ரானை தான் உடைப்பாங்க. நியூட்ரானுக்கு சுழல் வேகம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அதை தான் உடைக்கிறாங்க. அதான் நியூட்ரான் பாம் அப்படின்லாம் சொல்கிறோம், நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் நியூட்ரான் அப்படிங்கிறது நடுவில் மையத்துக்கு போயிடும். அது உட்கரு அப்படின்னு சொல்கிறோம். நியூட்ரான்னா உட்கரு. நம்ம செல்லில் இருக்குல்ல, சென்டரில் இருக்கும். ஒவ்வொரு செல்லையும் சென்டரில் உள்ளது நியூக்ளியர் அல்லது நியூட்ரான் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ நியூட்ரான் இன்னும் சுழல் வேகம் குறைஞ்சி அப்படி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது சுழலவே செய்யாமல் அப்படியே சுத்த வெளியாக மாறிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதாவது எப்படின்னா சூரியன் சுத்தமாக எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கு, மையத்தில் ஒரு புள்ளி சுழலாமல் இருக்கும். இதை எப்படி சொல்கிறதுனா, ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, ஃபேனுக்கு மையத்தில் ஒரு ராடு சுத்தாமல் இருக்கு இல்லையா, அதை உருவம் வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் எல்லா அணுக்களும், இந்த சூரியனும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சூரியனுடைய அணுக்கள் உள்ள அந்த நியூட்ரான் ஆனது இன்னும் சுழல் வேகம் குறைந்து சுத்த வெளியாக மாறின பிறகு அங்கேயே இருக்க முடியல. அது ஒரு அணு திணிவாக மாறுகிறது. ஆனால் அந்த அணு திணிவாக மாறும்போது அந்த இடத்துல அடைபட முடியாமல் அங்கிருந்து பீரிட்டு கிளம்பி, சூரியன்லேருந்து பீரிட்டு கிளம்பி ரெண்டு பக்கமும் வெளியில் வருது. அந்த அலை பொத்துட்டு வெளியே வருது. அது இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் பல்லாயிரம் கேலக்சிகளை உள்ளடக்கி இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் கடந்து அந்த பக்கம் சுத்த வெளியோடு கலந்து லயமாயிருக்கு. இதுதான் ஒரு பக்கம் ராகு என்றும் ஒரு பக்கம் கேது என்றும் அழைக்கப்படுகிறது. இதை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கிறாங்க. அது வேற பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் பிளாக் ஹோல், கருந்துளை அப்படின்னு விஞ்ஞானிகள் பேர் வச்சிருக்காங்க. அந்த சூரியனுடைய மையத்தில் உள்ள அந்த துளைக்கு பேர் கருந்துளை, பிளாக் ஹோல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுலேருந்து கிளம்பிய அந்த அணு பாதை, காந்த அலைப்பாதைக்கு பேர் தான் ஒரு பக்கம் ராகு, மறுபக்கம் கேது. இந்த ராகு கேதுக்கள் நேரடியாக சூரியன்லேருந்து வருகின்ற அந்த காந்த அலைப்பாதைக்கு எப்பவுமே பவர் ஜாஸ்தி. எல்லா கிரகங்களும் வலிமையான சூரியன் சொன்ன, சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த காந்த திணிவு பெற்ற அந்த காந்த அலைப்பாதை சூரியனையே கிரகணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது. அதனால தான் நீங்கள் ஜோதிடத்தில் கேட்டால் முதல்ல வலிமையானது ராகு, மற்றொன்று அடுத்த ரெண்டாவது கேது, மற்றதான் அப்புறம் தான் சூரியன் மற்றெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது என்னென்னா பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு ஒரு பக்கம் போகிற விருட்டு கிளம்பி நேராக இருக்குது. ஸோ நேர்கோடு தான் அது. சூரியனுக்கு மையத்தில் ஒரு ஓட்டை போட்டு இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான். ஸோ நேர்கோட்டுக்கு 180 டிகிரின்னு சொல்லுவோம். அதனால தான் ராகுக்கு நேர் 7ஆம் இடத்துல 180 டிகிரியில் தான் கேது இருப்பார். கேது இருக்கிற இடத்துக்கு 180 டிகிரியில் தான் ராகு இருப்பார். இதுதான் அந்த 180 டிகிரிக்கான இது சாராம்சம். இது நீளமாக இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது, நீளமாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாம்புன்னு சொன்னாங்க. பொதுவாக உருவப்படுத்தணும் இல்லையா, ஒரு உருவப்படுத்துறதுக்கு அது பாம்புன்னு சொன்னாங்க. அதனால தான் அதுக்கு பேர் சர்ப்ப கிரகம் அப்படின்னு பேர். சரி, அது ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிழல் கிரகம் அப்படின்னா, இப்போ நம்ம நடந்து போகிறோம்,
நம்ம கூடவே நிழல் வரும். நிழல் எங்கே இருந்தாலும் நம்ம கூட வரும். சூரியனுக்கு எதிர் திசையில் கண்டிப்பாக நிழல் விடும். நம்ம நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் கூடவே நிழல் இருக்கும் இல்லையா? இதைத்தான் நிழல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ராகு கேதுக்கள் சூரியனோட நிழல், சந்திரனோட நிழல் அப்படிலாம் இல்லை. சூரியன் எங்கே எந்த பக்கம் சுற்றினாலும் கூடவே சுற்றிட்டு வரும். அதனால சூரியனோட நிழல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். அதனுடைய நிழல் பட்டு அந்த கிரகம் அப்படின்னா இல்லை. சூரியனுடைய நிழல் அல்ல, சூரியனை நிழல் போல சுற்றி வருகின்ற கிரகம் ராகு கேது. சுற்றினா சூரியனை மையப்புள்ளியாக இருக்கிறனால சூரியன் எப்படி சுற்றினாலும் அது கூடவே சுற்றிட்டு வரும். கரெக்டாக 180 டிகிரியில் சுற்றிட்டே வரும். அதனால தான் இது பேர் ராகு கேது பேர். அப்போ ரெண்டுக்கும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சர்ப்ப கிரகம் ஏன்னு சொல்கிறோம், ஷேடோ பிளானட் ஏன்னு சொல்லிட்டோம். இந்த ராகு என்ன செய்யுதுன்னா, தான் கோச்சாரத்தில் இருக்கின்ற ராசிக்கு திரிகோணத்தில் உள்ள அந்த பலன்களை அப்படியே கொடுக்கும். ஒரு கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா, உதாரணமாக 4ம் 5ம் 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கு, அதுக்கு திரிகோணத்தில் கோச்சாராக வர்றாருன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி சேர்ந்து அதே இடத்துல இருக்காரு, அதுக்கு திரிகோணத்தில் கோச்சாராக வருதுன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு, மற்ற உடல்ல கோளாறு இதெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அது என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுக்கக்கூடியதாக ராகு இருக்கு. ஆனால் கேது அப்படியே தடுக்கக்கூடியதாக, நேரம் ஆப்போசிட்டாக கேது வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பலன்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அது ஞானிகள் தன்னுடைய நிஷ்டையால் தவத்தால் உணர்ந்தாங்க. ஸோ ராகு கேதுக்கள் இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது பொய். ஏன்னா எப்போ பிரபஞ்சம் தோன்றுச்சோ, எப்போ சூரியன் தோன்றியதோ அப்போவே அந்த ராகு கேதுக்கள் உண்டு. அதனுடைய பேர் வச்சிருக்காங்க, அதனுடைய பலன்களை பின்னாடி வரவங்க அப்டேட் பண்ணுறாங்க. இந்த ஜோதிடத்தை தந்தவர்கள் ஞானிகள், ரிஷிகள், அவங்க தான் அந்த பலன்களை சொல்கிறாங்க. அந்த வகையில் ராகு கேதுக்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. ஏன்னா அந்த டிவி தொலைக்காட்சி தொடரில் அந்த வார்த்தை சொல்கிறாங்க, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, ஏற்கனவே உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலாம். ஏன்னா ஞானிகள் நிஷ்டையில் எப்படி அறிவியல் விஞ்ஞானிகள் எப்படி ஆராய்ச்சி பண்ணி ஒன்றா கண்டுபிடிக்கிறார், ஞானிகள் தன்னுடைய தவத்தால் இதை உணர்ந்தாங்க. இதனுடைய பலம் இந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக ராகு கேதுக்கள் ஜோதிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான் விஷயம். ஸோ ராகு கேதுக்கள் என்பது கருமையான அலைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அது நம்முடைய ஓஜஸோடும் தேஜஸோடும் தொடர்புடையதாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நவகிரக கோயிலில் ராகு கேதுக்களுக்கு கருப்பு துண்டு கட்டியிருப்பாங்க. ஸோ ராகு கேது அப்படிங்கிறது இந்த மாதிரி வலிமையான கிரகம். இது வந்து ஏன் நல்ல கிரகம், ஏன் சர்ப்ப கிரகம் தெரிஞ்சுக்குவோம். ராகு கேதுங்கிறது உண்மையான விஷயம்தான். அங்கிருந்து வருகின்ற அலைகள் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றுகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வர்ற காலத்தில் மற்ற விஷயங்களையும் பேசலாம். நன்றி.